Hi students, நம்ம வந்துட்டு இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா நியூ சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம யூனிட் நம்பர் 13 கெமிக்கல் பாண்டிங் பார்த்தோம். அதாவது ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்னென்ன, ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன, ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அந்த சாப்டர் அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம நியூ சாப்டர் பார்க்க போறோம். 14th சாப்டர், அதாவது 14th யூனிட் ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ். இந்த சாப்டர் தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 162 இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தலாம். Know about the formation, properties and uses of solid bases and salts. ஸோ இந்த மூணோத்தோடது சாலிட் பேஸ் ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ், இந்த மூணோட ஃபார்மேஷன் இது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட யூசஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். Know the importance of acid bases and salts in daily life. நம்மளோட டே டு டே லைஃப்பில் இந்த ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். Understand how to identify the nature of a solution by using indicator. ஸோ இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சொல்யூஷனோட நேச்சரை வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். Know the strength of the acid and base solution. ஸோ ஆசிட் அண்ட் பேஸ் சொல்யூஷனை ஆசிட் அண்ட் பேஸ் சொல்யூஷனோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்க்க போகிறோம். pH scale and explain the significance of pH in everyday life. ஸோ pH ஸ்கேல்னா என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் நம்மளோட டே டு டே லைஃப்பில் இந்த pHோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நோ அக்வாரீஜியா அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அக்வாரீஜியானா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்னால் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தீஸ் ஆர் த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். ஸோ யூனிட் நம்பர் 14 ஆசிட்ஸ் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். We know that physical world around us is made up of large number of chemicals, soil, air, water and all the life forms and the materials that they use or consist of chemicals that they use are all consist of chemicals. ஸோ நமக்கு தெரியும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் வேர்ல்டை சுற்றி நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது எதனால் மேடாக இருக்குது, லார்ஜ் நம்பர் ஆஃப் கெமிக்கல்ஸ்னாலையும் சாயில்னாலையும் ஏர்னாலையும் வாட்டர்னாலையும் மேடாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவுட் ஆஃப் சச் கெமிக்கல்ஸ் acids, bases and salts are mostly used in our everyday life. ஸோ அந்த கெமிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் நம்மளை சுற்றி இருந்தாலும் அந்த கெமிக்கல்ஸில் ஆசிட், சால்ட் அண்ட் பேஸ் இந்த மூணையும் தான் வந்துட்டு நம்ம ரொம்ப மோஸ்ட்டாக காமனாக நம்மளோட எவ்ரிடே டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். Let it be a fruit juice or a detergent or a medicine. They play a key role in our day-to-day activities. ஸோ ஒரு ஃப்ரூட்டாக இருக்கலாம், ஒரு ஜூஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு டிட்டர்ஜென்ட் ஸ்டோப்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மெடிசனாக இருக்கலாம். ஸோ இந்த மூணுமே வந்துட்டு நம்மளோட டே டு டே லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு கீ ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணுது. Our body metabolism is carried out by enzymes of hydrochloric acid secreted in our stomach. ஸோ நம்ம பாடியில் மெட்டபாலிசம் எதனால் கேரி ஆகுது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதாவது ஸ்டொமக் செக்ரீட் பண்ணக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னால தான் நம்ம பாடியில் மெட்டபாலிசம் வந்து நடக்குது. An acid is a compound which is capable of forming hydrogen ions in an aqueous solution. So acid அப்படிங்கிறது என்னன்னா, it is a compound, இது ஒரு compound which is capable of forming hydrogen ions, அதாவது H+ ions. ஒரு aqueous solutionல எந்த காம்பவுண்ட் வந்துட்டு ஹைட்ரஜன் அயன்ஸை ஃபார்ம் பண்ணுதோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். Whereas a base is a compound that forms hydroxyl ions, அதாவது OH ions, OH minus ion in the solution. ஒரு சொல்யூஷனில் எந்த காம்பவுண்ட் வந்துட்டு ஹைட்ராக்சைல் அயான்ஸை ஃபார்ம் பண்ணுதோ அதை பேஸ்னு சொல்கிறோம். இல்லாட்டி ஒரு அக்வயஸ் சொல்யூஷனில் எந்த காம்பவுண்ட் வந்துட்டு ஹைட்ரஜன் அயனை ஃபார்ம் பண்ணுதோ அதை வந்துட்டு ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். When an acid and base react with each other, அதாவது ஆசிடும் பேஸும் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று ரியாக்ட் பண்ணிக்கும் போது a neutral product is formed which is called salt. அதாவது ரெண்டு ஆசிட் அண்ட் பேஸ் ஒன்றுக்கு ஒன்று ரியாக்ட் பண்ணும்போது அங்கே ஒரு நியூட்ரலான ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். In this lesson let us discuss about them in detail. ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு அந்த மூணை பற்றி தான் வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோங்கிறாங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்க்கும்போது அதில் வந்துட்டு 3 இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் இருக்குது. அதாவது ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, சால்ட்னா என்ன. ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு ஒரு அக்வயஸ் சொல்யூஷனில் ஹைட்ரஜன் அயனை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம ஆசிட்னு சொல்கிறோம். ஸோ an acid is a compound which is capable of forming hydrogen ion in a aqueous solution. ஒரு aqueous solutionல ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு
ஹைட்ரஜன் அயன்ஸ் அதாவது H ப்ளஸ் அயன்ஸை ஃபார்ம் பண்ணுனா அதை ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். whereas base is a compound that forms hydroxyl ions in the solution. ஸோ வந்துட்டு பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சொல்யூஷனில் ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு ஹைட்ராக்சைல் அயனை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம வந்துட்டு பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். when an acid and base react with each one another, a neutral product is formed which is called as salt. ஒரு வேளை ஆசிடும் பேஸும் ஒன்றா ரியாக்ட் ஆகும்போது அங்கே ஒரு நியூட்ரலான ப்ராடக்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சால்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வி வில் சி ஆன் ஆசிட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆசிட்ஸ்னால் என்னென்னு மட்டும் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆசிட்ஸ், look at the picture of some of the materials used in our daily life given below. ஸோ இது பாருங்கள், இதுதான் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல். கர்ட், ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரூட்ஸ், வினிகர், இது எல்லாமே வந்துட்டு நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஆல் தீஸ் எடிபிள் ஐட்டம்ஸ் டேஸ்ட் சிமிலர், தட் இஸ் சோர். ஸோ இது எல்லா ஐட்டத்தோட டேஸ்ட்டும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். என்ன டேஸ்ட்டில் இருக்கும், சோர் டேஸ்ட்டில் இருக்குங்கிறாங்க. வாட் காசஸ் தெம் டு டேஸ்ட் சோர், எதனால் அதோட டேஸ்ட் வந்துட்டு சோராக இருக்குது. A certain type of chemical compounds present in them gives the sour taste. அதாவது அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு சில கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து இருக்குது, அதுதான் வந்துட்டு அதுக்கு ஒரு சோர் டேஸ்ட்டை கொடுக்குதுங்கிறாங்க. these are called solids. ஸோ these are called acids. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். The word acid is derived from the Latin name acidus which means sour taste. ஸோ ஆசிட் அப்படிங்கிற பேர் வந்துட்டு எங்கேருந்து வந்துச்சுன்னா லாட்டின் நேமில் இருக்கக்கூடிய லாட்டின் வேர்டான அசிடஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது. அசிடஸ் அப்படின்னா என்னென்னா சோர் டேஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்குது, இது வந்துட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த எல்லா மெட்டீரியல்ஸும். ஸோ இந்த எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது, அதுதான் வந்துட்டு சோர் டேஸ்ட். அது எதனால் சோர் டேஸ்ட் வருதுன்னா அந்த ஃபுட்டில் எல்லாத்துலேயும் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது, அதுதான் வந்துட்டு சோர் டேஸ்ட்டும் வந்து கொடுக்குது. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆசிட் அப்படிங்கிற நேம் வந்துட்டு எங்கேருந்து டிரைவ் ஆச்சுன்னா லாட்டின் நேமான அசிடஸ்லேருந்து டிரைவ் ஆச்சு. அசிடஸ் அப்படின்னா சோர் டேஸ்ட் அப்படிங்கிறது மீனிங். ஸோ இங்கே பாருங்கள், டேப்லெட் காலத்தில் ஆசிட் அண்ட் இட் சோர்ஸ், என்னென்ன ஆசிட் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்பிளில் வந்துட்டு மேலிக் ஆசிட் இருக்குது, லெமனில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது, கிரேப்பில் டட்டாரிக் ஆசிட், டொமேட்டோ ஆக்சாலிக் ஆசிட், வினிகர் அசிட்டிக் ஆசிட், கர்ட் லாக்டிக் ஆசிட், ஆரஞ்ச் அஸ்கார்பிக் ஆசிட், டீ டானிக் ஆசிட், ஸ்டொமக் ஜூஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஸ்டிங்ஸ் ஆஃப் அண்ட் பி ஃபார்மிக் ஆசிட். ஸோ இந்தந்த சோர்ஸில் இந்தந்த ஆசிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன் 1884, a Swedish scientist Savenet Arrhenius proposed a theory on acids and bases. ஸோ 1884 ஒரு ஸ்வீடிஷ் கெமிசிஸ்ட் வந்து என்ன ப்ரொப்போஸ் பண்ணுறாருனா ஒரு தியரியை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. எதை பேஸ் பண்ணினா இந்த ஆசிடையும் பேஸையும் பேஸ் பண்ணி ஒரு தியரி வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. According to theory, an acid is a substance which furnishes high H plus ions or H2O plus ions in an aqueous solution. ஸோ அந்த தியரி படி என்னென்னா ஒரு ஆசிட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு H plus அயான்ஸையும் H2O plus அயான்ஸையும் அக்வயஸ் சொல்யூஷனில் ஃபர்னிஷ் பண்ணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு அந்த தியரியோட கான்செப்ட். They contain one or more replaceable hydrogen atoms. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸில் என்ன இருக்கும், ஒன் ஆர் மோர், ஒன்று இல்லாட்டி அதுக்கு மேலே ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துட்டு இருக்குங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், when hydrogen chloride is dissolved in water, it gives H plus and Cl minus ions in water. ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க, ஹைட்ரஜன் குளோரைடை வந்துட்டு நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அது H ப்ளஸ்ஸையும் Cl மைனஸ் அயான்ஸையும் வந்துட்டு கொடுக்குது அப்படிங்கிறாங்க. What happens to an acid or a base in water? ஸோ வாட்டரில் ஒரு ஆசிடையோ பேஸையோ வைக்கும்போது அங்கே என்ன நடக்கும்? Do acids produce iron only in aqueous solution? ஆசிட் வந்துட்டு aqueous solutionல மட்டும்தான் அயனை ப்ரொடியூஸ் பண்ணுமா? Hydrogen ions in HCl அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் are produced in the presence of water. ஸோ வாட்டரில் வந்துட்டு இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குல்ல, அது வந்துட்டு ஹைட்ரஜன் அயனை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. The separation of H plus ion from HCl molecules cannot occur in the absence of water. அதாவது இந்த ஹைட்ரோக்ளோரிக் மாலிக்யூல் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனை வந்துட்டு செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அங்கே வாட்டர் வந்துட்டு தேவைப்படும். சப்போஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா அந்த செப்பரேஷன் வந்துட்டு நடக்காது அப்படிங்கிறாங்க.
hydrogen ion cannot exist alone but they exist in combined state with water molecules. ஸோ அந்த என்ன சொல்கிறாங்க, ஹைட்ரஜன் அயான் வந்துட்டு தனியாக வந்துட்டு எப்பவுமே எக்ஸிஸ்ட் ஆகாது, அது வந்துட்டு ஒரு கம்பைன்டு ஸ்டேட், அதாவது வாட்டர் மாலிக்யூல்ஸ் தான் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறாங்க. thus hydrogen ions must always be H+ or hydronium. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹைட்ரஜன் அயன் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு H+ ஆவோ இல்லாட்டி ஹைட்ரோனியமாவோ தான் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, 1884 ஒரு ஸ்வீடிஷை சேர்ந்த கெமிஸ்ட்ரிஸ்ட் வந்துட்டு ஒரு தியரி வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஆசிடையும் பேஸையும் பேஸ் பண்ணி அவர் வந்துட்டு தியரியை வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அந்த தியரியில் என்ன இருக்குன்னா, ஆசிட் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு H+ அயானையும் H2O+ அயானையும் வந்துட்டு ஒரு அக்வயஸ் சொல்யூஷனில் வந்துட்டு ஃபர்னிஷ் பண்ணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு அந்த தியரியில் இருக்குது. ஸோ அந்த அந்த சப்ஸ்டன்ஸுக்கு வந்துட்டு அந்த சப்ஸ்டன்ஸில் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹைட்ரஜன் குளோரைடை வந்துட்டு நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அது என்ன தரும், நமக்கு H+ அயானையும் Cl- அயானையும் வந்துட்டு நமக்கு தரும். ஸோ ஒரு ஆசிட் ஹைட்ரஜன் அயான்ஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ், அதாவது HCl இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்துட்டு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த HCl வந்துட்டு ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்துட்டு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா வாட்டரோட ப்ரெசன்ஸில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த H+ அயான் ஃப்ரம் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் மாலிக்யூல் வந்துட்டு H+ அயானை வந்துட்டு செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்துட்டு வாட்டர் தேவைப்படும். ஆப்சன்ஸ் ஆஃப் வாட்டரில் இந்த செப்பரேஷன் நடக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ ஹைட்ரஜன் அயன் வந்துட்டு தனியாக எக்ஸிஸ்ட் ஆகாது, அது வந்துட்டு ஒரு கம்பைன்டு ஸ்டேட்டில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதில் நமக்கு என்ன தெரியும்னா, ஹைட்ரஜன் அயன் வந்துட்டு ஆல்வேஸ் H+ ஆகும் இல்லாட்டி ஹைட்ரோனியமாவோ தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆசிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபாலோயிங் டேபிள் என்லிஸ்ட் வேரியஸ் ஆசிட் அந்த அயன்ஸ் ஃபார்ம்டு பை தேம் இன் வாட்டர். ஸோ வாட்டரில் எப்படி அது ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள் காலம் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் என்ன பார்த்துருக்கோம், ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, சால்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆசிடை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆசிடோட கிளாஸிஃபிகேஷன், அதோட யூசஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.